சட்டசபையில் உளறிய விஜய், IUML, CPM திடீர் வாபஸ், அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்பான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றும் காலை 9:30 மணியளவில் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. முதல்வர் விஜய் பதவியேற்ற பிறகு நடைபெற்றும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மேகதாது அணை விவகாரம், அதற்கான தனி தீர்மானம், மின்வெட்டு பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. இந்த சூழலில் சட்டப்பேரவையின் இறுதி நாளில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து முதல்வர் விஜய் உரையாற்றினார். அவரது அவை பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவை தொடங்கிய முதல் நாளில் தமிழக சட்டப்பேரவையில் 2 முறை தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். இதற்கு பதிலளித்த முதல்வர் விஜய் ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு பேசும்போது, அந்த விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சாரி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என்று தனது பேச்சில் ஏற்பட்ட தவறை உடனடியாக திருத்திக் கொண்டார். முதல்வர் விஜய் சாரி என கூறிய அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திமுக தலைவராக மட்டுமல்லாமல் தமிழக அரசியலில் முக்கிய பங்காற்றிய மூத்த தலைவர் என்பதால் அவரை வெறுமனே கருணாநிதி என்று குறிப்பிடுவது மரியாதை குறைவாக கருதப்படலாம். அதனால்தான் தனது தவறை உணர்ந்து முதல்வர் விஜய் உடனடியாக திருத்திக் கொண்டு சாரி கூறியதாக சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதே போல பல்வேறு மேடைகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அம்மையார் ஜெயலலிதா என்று மரியாதையுடன் குறிப்பிடும் விஜய், கலைஞரை மட்டும் பெயர் சொல்லி அழைப்பது சரியாக இருக்கிறது என்று ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கலவையான கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. சிலர் விஜய் தனது தவறை உடனடியாக திருத்திக் கொண்டதை பாராட்டி வருகின்றனர். மற்றொரு தரப்பினர் ஆரம்பத்திலேயே கலைஞரை மரியாதையுடன் குறிப்பிட்டிருக்க வேண்டும், அவர் வேண்டுமென்றே அவ்வாறு அவமதிக்கிறார் என்ற கருத்தும் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த விவகாரத்தை வேறு கோணத்திலும் சிலர் பார்க்கின்றனர். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் சட்டப்பேரவை உரைகளிலும் விஜய் கலைஞர் கருணாநிதியின் அரசியல் அனுபவம், நிர்வாக பங்களிப்பு மற்றும் தமிழுக்காக செய்த பணிகளை பாராட்டி பேசியுள்ளார். அந்த வகையில் ஒரு வார்த்தை தவறுதலாக பயன்பட்டதை வைத்து அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சரை அவமரியாதை செய்ததாக கூற முடியாது என்றும் ஒரு தரப்பினர் வாதமாக இதனை குறிப்பிட்டு வருகின்றனர். பேச்சின் நடுவிலேயே தனது தவறை உணர்ந்து உடனடியாக திருத்திக் கொண்டதே கலைஞருக்கு மரியாதை செலுத்தும் நோக்கத்தையே வெளிப்படுத்துகிறது என்று அவருடைய ஆதரவாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது விஜய் மிகவும் சூப்பராக பேசிவிட்டார் என்று பலரும் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அவர் உளறிக்கொண்டுதான் இருக்கிறார் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர். அதாவது இதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் விஜய் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். விஜயின் பேச்சுக்கு இடையே திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரது எக்ஸ் தலைவலை பக்கத்தில் முதலமைச்சர் விஜயின் பதிலுரையை விமர்சித்து பதிவிட்டுள்ளார். அதில் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறார் முதலமைச்சர். பேரவையின் லைவ் கேமராவை சினிமா கேமரா என்று நினைத்து கொண்டு அவர் பேச, அதனை எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகளின்றி சங்கிகள் டேக்கில் ஹிட் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மெனக்கிட்டது ஏற்புடையதல்ல என்றும் விஜயின் பேச்சை கடுமையாக சாடியுள்ளார். மேலும் முதலமைச்சரின் பதிலுரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டயலாக்குகளும் மட்டும்தான் இருந்ததை தவிர மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை, மோசமாகி இருக்கும் சட்டம் ஒழுங்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் பற்றி எந்த பதிலும் இல்லை என்றும்
உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் தூண்டுதலில் விவசாயிகள் போராடுவதாக விவசாயிகளை அவர் கொச்சை செய்தது கண்டிக்கத்தக்கது என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். குட்டி கதை சொல்கிறேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புமிகு முற்றிலும் எதிரானது என்றும், செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தார். எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் என விஜய் பேசியிருந்தார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையிலேயே இல்லை என்பதை சைலண்டாக விமர்சித்திருக்கிறார் விஜய். இதற்கு உதயநிதி ஸ்டாலின் தற்போது விஜயின் விவாகரத்து வழக்கை குறிப்பிட்டு பதிலடி கொடுத்துள்ளார். செங்கல்பட்டு விவகாரத்தில் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனைவி சங்கீதா வழக்கு தொடர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவரது எக்ஸ் பதிவின் இறுதியில், ஆகவே விஜய் தான் நடிகர் என்பதை மறந்து இனியாவது முதலமைச்சராக நடந்து கொள்ள வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இரண்டாவதாக தற்போது விஜய் சட்டப்பேரவையில் பேசிய போது, நாங்கள் யாருடைய தயவாலும் ஆட்சி அமைக்கவில்லை என்றும் மக்கள் தயவால் தான் ஆட்சி அமைத்துள்ளோம் என்று விஜய் குறிப்பிட்டு பேசினார். மக்களின் ஆதரவுடன் தான் தாவேக ஆட்சி நடைபெற்று வருகிறது என்ற முதலமைச்சர் விஜயின் கருத்துக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பதிலளி அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கிய ஆதரவு குறித்து விளக்கம் அளித்தார். அப்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையக்கூடாது என்பதற்காகவே தாவேக அரசுக்கு ஆதரவு வழங்கினோம். நாங்கள் ஆதரவு அளிக்காமல் இருந்திருந்தால் மே 10ஆம் தேதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவே நடந்திருக்கிறது என்று கூறினார். மேலும் மே 8, 9 ஆகிய தேதிகளில் நிலவிய அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் ஆதரவு வழங்காமல் இருந்திருந்தால் மாநிலத்தில் அரசியல் நிச்சயமற்ற நிலை உருவாகியிருக்கும். அதனைத் தொடர்ந்து எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பிருந்தது என்றார். தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றுவதை தடுக்க வேண்டுமென்ற நோக்கத்திலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டு வருவதாகவும், அதற்கான ஒத்த கருத்துடைய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கி வருவதாகவும் சண்முகம் தெரிவித்தார். மேலும் பின்வாசல் வழியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதை ஏற்க முடியாது. அதனை தடுக்கவே தாவேகாவிற்கு வெளியே இருந்து ஆதரவு அளித்தோம் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் விஜய் மக்களின் ஆதரவால் மட்டுமே ஆட்சி நடைபெறுகிறது என்று கூறிய நிலையில் சிபிஎம் ஆதரவின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி சண்முகம் தெரிவித்துள்ள இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இப்படியாக விஜய் சட்டப்பேரவையில் உளறி தள்ளிவிட்டார் என்று பலரும் விஜயின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜயின் கூட்டணி கட்சிகளில் இருக்கும் முக்கியமான சிபிஎம், ஐயுஎம்எல் ஆகிய முக்கிய கூட்டணி கட்சிகள் தற்போது தங்களின் ஆதரவை வாபஸ் வாங்க முடிவெடுத்திருப்பதாகவும், விஜய் எங்களின் ஆதரவை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் புலம்பி தள்ளிவிட்டு திமுகவின் கூட்டணி உறவை முறித்த 2-3 நாட்களிலேயே தற்போது இருவரும் தாவேகாவிற்கு அளித்த ஆதரவை வாபஸ் வாங்க தயாராகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி தாவேகாவிற்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.